ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் நந்தினி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா ஊராளி கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எம்பிஏ முடிச்சுட்டு இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம், எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவரை ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இவங்களுக்குன்னு துணை யாரும் இல்லாமல் தனிமையில் தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா வீடும் யாரும் இவங்கள சேர்த்துக்கலன்னும். ஸோ அதனால் இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்கிறதுனால இவங்க ஹஸ்பண்ட் வீட்லேயே தனிமையில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மாமியாரை இவங்களை மறுமணம் பண்ண சொல்லிக்கிறாங்க சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்னோடய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிற அளவுக்கு மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. அது இவங்களுடைய மாமியார் இவங்களோட தான் இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குதுங்க. ஸோ அதை விற்றுட்டு அவங்களோட போகிறதுனாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா அவர் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் ஓகே தானே சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்தால் என்னோடய மாமியாரும் என்னோட தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஆதரவு யாரும் இல்லைங்கிறதுனால சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா பிரியா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா ஊராளி கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க துணி கடைக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம், எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாவும், அந்த குழந்தைய படிக்க வச்சுட்டு இவங்க அப்பா அம்மா வீட்டில் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் இவங்களை விட்டுட்டு போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. முறைப்படி இப்போ விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அதாவது இவங்களுக்கு மட்டுமே ஜீவானம்சம் கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. காடு ஒரு 20 சென்ட் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே தனியார் நிறுவனத்துக்கு தான் வேலைக்கு போகிறாங்க. இங்கே அப்பா அம்மா சைடு ஓரளவு நடுத்தர குடும்பம் சார்ந்தவங்க தாங்க. ஸோ இவங்களுக்கு அண்ணாங்க அவங்க தனியாக செட்டில் ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்களையும் இவங்களுடைய பொண்ணையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிற மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், கையிருப்பாக ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு, அதாவது படிப்பு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் குறிப்பாக குடிப்பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் பயங்கரமாக குடிச்சிட்டு இவங்கள டார்ச்சர் பண்ணதுனால தான் இவங்க விவாகரத்து பண்ணிதான் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வரக்கூடியவராது எந்தவித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். தேங்க்யூ.